வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு டிசி தேவதாஸ் அண்ட் சந்திரா இந்த படத்தோட திரை விமர்சனம் தான் பார்க்க போறோம். இதோட ஒருவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாமர குடும்பம் இருக்கு. அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குது. அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டிய காவல்துறையினால தான் அந்த அநியாயமே நடக்குது. அப்படின்றப்போ அவங்க அடுத்து வந்துட்டு கதாநாயகன்ட்ட வராங்க. கதாநாயகன் ஒரு படத்துல வர மாதிரியே சொல்லணும்னா, இந்த சிஸ்டம் இந்த அமைப்புக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி, கேங்ஸ்டர், ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஆனா அவர் உண்மையா யாரு? மக்களுக்கு யாரு? அவருக்கு அவரு எப்படி நினைச்சுக்கிறாரு? அப்படின்றது தான் இந்த படம். அந்த அந்த தப்ப வந்து எல்லாராலையும் தட்டி கேட்க முடியாது. போலீஸ்க்கு பண்ண தப்ப தட்டி கேட்கறதுக்கு இவரு வந்துட்டு இறங்கி நெறைய காரியங்கள் பண்றாரு. கடைசியில வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு நியாயம் கிடைச்சுதா? நடுவுல வந்துட்டு கதாநாயகிய பார்க்குறாரு. அந்த மாரி நெறையா நடக்குது. கடைசியில அந்த குடும்பத்துக்கு நியாயம் கிடைச்சதா? கதாநாயகனும் கதாநாயகியும் ஒண்ணு சேர்றாங்களா? இல்ல பிரியிறாங்களா? இதுதான் இந்த படத்தோட ஒரு வரி. இயக்கம் அருண் மாதேஸ்வரனா பாராட்டியே ஆகணும். இதுக்கு முன்னாடியும் அவரோட படங்கள் பார்த்துருப்போம். சாணிக் ஆயுதம் இந்த மாரி ஆக்ஷனு, ரத்தம் தெறிக்க தெறிக்க காட்டுறதுல பார்த்தீங்கன்னா, தலைவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்ப நடிகர்கள் தேர்வு வமிகா கேபிலாம் பார்த்தீங்கன்னா, அதிகமா தமிழ்ல படம் பண்ணதே கிடையாது. நான்லாம் அவங்களோட முன்னாடி படம் ஒண்ணு மாலை நேரத்து மயக்கத்திலேன்னு ஒண்ணு இருக்கும். அது சும்மா ஹாட்ஸ்டார்ல இது பண்ணிட்டு இருக்கும்போது, இது என்ன பேர் நல்லா இருக்குன்ட்டு அந்த படத்த பார்த்தேன். ஆனா படம் பார்த்தீங்கன்னா, அதுனா அருமையா இருக்கும். நடுவுல பெருசா படம் பண்ணல அவங்க தமிழ்ல. இந்த படம் வந்துட்டு நல்ல ஒரு அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கதாபாத்திரம். படம் நெடுக அவங்க காட்சிகள் வர ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைய பார்த்தீங்கன்னா, நல்ல அருமையான ஒரு கதாபாத்திரம் அவங்களுக்கு. ஹிட்டான கதாபாத்திரம். நல்ல அந்த கதாபாத்திரத்துக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு இந்த படத்துல அப்படி சொல்றேன். ஒளிப்பதிவு, திருத்தல், இந்த எடிட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அருமையா பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2, 2 1/2 மணி நேரம் ஓடுது படம். ஆனா எந்த இடத்துலயுமே தொய்வு ஏற்பட்ட மாரி இல்ல. பூரா பூரா கத்திக்கிட்டு கூஸ் பம்ப்ஸா வந்துட்டு அதுவும் நம்ம லோகேஷ் கனகராஜ் நடிப்புலாம் வந்துட்டு மிரட்டி விட்டுருக்காரு. இப்போ படம் மாரியே இல்ல. அவர் ஆல்ரெடி இயக்குனர், பல பெரிய பெரிய நடிகர்களையும் வச்சு இயக்கியிருக்காரு. அப்படின்றப்போ நடிப்பு அவருக்கு வந்துட்டு வர்றது வந்துட்டு பெருசா நம்ம ஆச்சரியப்படுற மாரி இல்ல. ஏன்னா அவர் இயக்குனர்னாலே ஆ அடுத்தவங்கள நடிக்க வைக்கிறவங்களுக்கு தான் எப்படி நடிக்கணுன்றதும் தெரியும். அந்த வகையில வந்துட்டு எந்த ஒரு குறையுமே இல்லாம அருமையா நடிச்சிருக்காரு இந்த படத்துல. இசைலாம் வந்துட்டு வர்ற இடத்துல அந்த 2 பிஜிஎம் அப்புறம் மௌனமாய் கண் பேசுதே. அந்த 2 இசையும் வர்ற இடத்துல வந்துட்டு தியேட்டரே அல்லோல சில்லோலப்பட்ட மாரி கத்திக்கிட்டு, கூச்சல் போட்டுக்கிட்டு, விசில் அடிச்சுக்கிட்டு, நல்லா நேத்து முதல் நாள் இறுதி காட்சி தான் போனேன் 10 மணிக்கு. 10 மணிக்கு வேலை முடிச்சுட்டு போய் டயர்ட்ல உட்காந்தாலும் பார்த்தீங்கன்னா, படம் பார்க்கும்போது அதெல்லாம் சரிப்பா ஒர்த்து வருமா? ஒர்த்துன்ற மாரி அருமையா இருந்துச்சு படம். நோ ரிக்ரெட்ஸ். 10 டூ 11 இந்த மாரி அடுத்த நாளும் வேலைக்கு போறோம் அப்படின்றக்கப்போ படம் மொக்கையா இருந்ததுன்னா கடுப்பாயிருக்கும். இவ்வளோ இது பண்ணி 10 கிலோமீட்டர் வந்து 10, 12 மணிக்கு 12 டூ 1, 2 மணி வரையும் ஸ்பெண்ட் பண்ணுறோம், முழிக்கிறோன்றப்போ படம் வந்துட்டு மோசம் பண்ணல. அருமையா இருந்துச்சு படம். அதேமாரி வசனம்லாம் பார்த்தீங்கன்னா, "அவ பேரு இது இல்லடா, அவ பேரு சந்திராடான்ற" சீன்லாம் வந்துட்டு தியேட்டரே சிதறுச்சு. அதே மாரி இறுதி கட்டத்துல ஒரு இது வரும். அது ட்ரெய்லர்லயும் வந்திருக்கும். இந்த மாரி தப்பு நடந்தா போலீஸ்ட்ட போறோம். போலீஸே தப்பு பண்ணா யார்ட்ட போறதுன்ற அந்த காட்சியும் பார்த்தீங்கன்னா, அந்த இது ஒரு மாரி எலிவேட் பண்ணி, ஒரு மாரி புஷ் பண்ணி கொண்டு போயிருப்பாப்புல. அதுவும் அருமையா இருந்துச்சு. நல்ல இயக்கம். அது கண்டிப்பா மறுபடியுமே அருண் மாதேஷ்வரனுக்கு ஒரு வாட்டி நம்ம வந்துட்டு அவர கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். இன்னும் அடுத்தடுத்து வந்துட்டு ஒரு நல்ல இயக்குனர்கள் பட்டியல் ஆல்ரெடி இருக்காரு. இப்ப வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஷைன் ஆவாருன்னு நெனைக்கிறேன் தமிழ் இண்டஸ்ட்ரியில. அதே மாரி பொழுதுபோக்கு காட்சிகள், சில பேர்லாம் ஒரு சில பேர வச்சே வந்துட்டு சிரிக்க வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. போய் திரையரங்குல பாருங்க. பேரு, நகைச்சுவை காட்சிகள் அது இதுன்னு அதுவும் நடுவுல இருக்கு. நல்லா இருக்கு. கதையோட போற மாரி. உணர்ச்சி வச காட்சிகள் வந்துட்டு ஆ கதாநாயகன், கதாநாயகி இருக்குது. அந்த மாரி ஒரு சில காட்சிலாம் வரும்போது, நம்மளுக்கே அந்த உணர்வு நமக்குள்ளேயும் தாக்கத்த ஏற்படுத்துது. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா, அங்க ஸ்க்ரீன்ல என்ன வருதோ வர்ற உணர்ச்சிகள் நான் இங்க நம்மளுக்கும் வந்துட்டு பிரதிபலிக்குதுன்னா, அதுவே ஒரு வெற்றி தான் இயக்குனருக்கு. அவர் நெனச்சத வந்துட்டு செஞ்சுட்டாருன்றது தான் அதுக்கு அர்த்தம். இப்ப பார்த்தீங்கன்னா, கெட்ட போலீஸ்காரங்கள வந்துட்டு அடிக்கிறாங்க, கொல்றாங்க அப்படின்றப்போ, என்ன இது இப்படி நடக்குதுன்றத தாண்டி நமக்கு வந்துட்டு இது சரியா தப்பான்றத தாண்டி அவங்க பண்ணதுக்கு அவங்க இது பண்றாங்க. எல்லா போலீஸ்காரங்களும் கெட்டவங்க அப்படி காட்டல. இதுல வந்துட்டு இந்த மாரியும் இருக்காங்க. இந்த மாரி இருக்கிறதுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க. நம்மளுக்கும் வந்துட்டு சரி ஓகே சரிதான் அப்படின்ற மாரி தான் இருக்கு. இவங்க பண்ணதுக்கு இவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. இந்த மாரி கடைசியில நல்ல கருத்து. ஏன்னா கதாநாயகன் ஒரு ரவுடி, கேங்ஸ்டர், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ன்னு சமூகம் சொன்னாலும் அவன் பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, உதவி தேவைப்படுற மக்களுக்கு தான் பண்றாரு. அவரா வந்துட்டு வெறும் காசு பணத்துக்காக அந்த மாரி வந்துட்டு கொல்றது அந்த மாரி பண்ணல. அப்படின்றப்போ கருத்து ரீதியா வந்துட்டு நமக்கு வந்துட்டு
ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்தியா சொல்லணும்னா ஒரு நல்ல என்டர்டெய்னர் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா ஆக்ஷன் சீன்ஸோட கண்டிப்பாக கொஞ்சம் வார்த்தை பிரயோகங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. குழந்தைங்களை கூட்டு போகாதீங்க. ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க பாருங்க. ஏன்னா இது ஏ சர்டிஃபிகேட் படம் தான். முடிஞ்ச அளவு 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க போங்க. அதுக்கு மேலே இருக்கவங்கள மட்டும் கூட்டிகிட்டு போங்க பெற்றோர். ஒரு நல்ல படம் இந்த மாதிரி வர்றதை கண்டிப்பாக நம்ம பார்த்து அதுக்கு ஆதரவு கொடுத்து இந்த மாதிரி இது பண்ணாதான் இந்த மாதிரி இன்னும் நிறையா நல்ல படம் வரும். சரி மக்களே, இந்த காணொலியை இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க்கை.